கமலஹாசன் அவர்கள் பேசியது தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்ற அந்த கருத்து வந்து கன்னடத்துல இப்போ பெரிய சர்ச்சையா பாக்குறாங்க. அவருடைய படம் கூட வெளியாக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீதிமன்றமும் வந்து மன்னிப்பு கேட்க முடியாத என்ற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? கமலஹாசன் அவர்கள் பேசினது கமலஹாசன் அவர்கள் எந்த உள்நோக்கத்தையும் கொண்டு அவர் பேசவில்லை, உள்நோக்கத்தோடு பேசவில்லை. ஒரு மொழியை உயர்த்த வேண்டும், ஒரு மொழியை தாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்திலும் அவர் பேசவில்லை. அவர் அந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்விலை பேசுகிற போது மிக இயல்பாக இவையெல்லாம் ஒரே குடும்பம் என்கிற பொருளில் பேசியிருக்கிறார். இதுவரையில் வெளிவந்திருக்கிற மொழி ஆய்வு நூல்கள் அனைத்தும் மொழியியல் வல்லுநர்கள் யாவரும் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என்பதை பல தரவுகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கால்டுவேல் அவர்களின் நூல் திராவிட ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த ஒப்பிலக்கணம் என்பது தமிழிலிருந்துதான் பிற மொழிகள், தென்னிந்திய மொழிகள் தோன்றியிருக்கின்றன என்கிற கருத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆய்வுகளின் கருத்துக்களில் இருந்துதான், முடிவுகளில் இருந்துதான் கமல்ஹாசன் அவர்களின் கருத்து வெளிப்பட்டிருக்கிறது. கன்னடர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் சில அமைப்புகள் திட்டமிட்டு அரசியலாக்குகிறார்கள். அதை நாம் மீண்டும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று வெளியாயிருக்கு. இந்த நிலையில முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து வீடியோவா வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த சார் என்பவர்கள் குறித்த விவரங்கள்லாம் இல்ல. அதே மாதிரி இதில் மேலும் பலர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் உள்ளிட்டோரை குற்றச்சாட்டி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வழக்கு பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஐபிஎஸ் ஆபீசராக இருந்தவர். அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனா என்னன்னு தெரியும், இன்ட்ராகேஷனா என்னன்னு தெரியும், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எப்படி நடக்குங்கிறது தெரியும். புலன் விசாரணை முடிந்து, வழக்கு விசாரணை முடிந்து, சாட்சியங்கள், சான்று ஆவணங்கள் யாவற்றையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு வெளியாகிவிட்டது. இப்போது ஜீரோவிலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்பதைப் போல அவர் பேசுவது அப்பட்டமான அரசியல். வேண்டுமானால் அவர் இந்த தீர்ப்பிலே உடன்பாடு இல்லை என்று அப்பீலுக்கு போகலாம், மேல்முறையீட்டுக்கு போகலாம். அந்த மேல்முறையீட்டில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் பேசலாம். அவர் போக முடியாது, பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து போகலாம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார்? நீங்க இல்ல அந்த வழக்கில் இப்ப தண்டனை பெற்றவர் வந்து மேல்முறையீடு போகலாம். அந்த மேல்முறையீட்டில் அவரு சொல்ல முடியாது, என்னோட மற்றவங்களும் இருந்தாங்க சொல்ல முடியாது. நான் குற்றவாளி இல்லைன்னு தான் அவர் சொல்ல முடியும், அல்ல குற்றத்துக்கு தண்டனை குறையும் தான் சொல்ல முடியும். இதை எப்படி திருப்பி ரீஓபன் பண்றதுன்னு நமக்கு தெரியல. அவர் எப்படி இதை பேசுறாருன்னு தெரியல நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் சைடில் நீங்க பேசணும், இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போதே நீங்க பேசணும். அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற போதே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பேசி அதை மாற்றலாம். சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க. உங்க சென்ட்ரல் ஏஜென்சி உங்களுக்கு உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கலாம். இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சது பிறகு இதை எப்படி ரீஓபன் பண்றதுங்கிறது அவர் தான் சொல்லணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.